புதிய தாக்குதல்களால் மீண்டும் பதற்றத்தில் மத்திய கிழக்கு. மாகாண சபைகள் தேர்தலுக்கு நிதி தடையே கிடையாது, அரசாங்கம் அறிவிப்பு. வருடாந்தம் 22,000 பேரை கொள்ளும் புகைத்தல். ஊவா மாகாணத்தில் 5 மாதங்களில் 80 சிறார் பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள். AI புதிய வடிவ அடிமைத்தனத்தை உருவாக்குகிறது, திருத்தந்தை லியோ எச்சரிக்கை. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானின் தெற்கு பகுதியில் அமெரிக்கா புதிய தாக்குதல்களை தொடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஈரான் அமெரிக்கா இடையிலான அமைதி பேச்சு தொடருமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் படகுகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணைக்கு அருகாக நடாத்தப்பட்ட இந்த தாக்குதல் தொடர்பில் அமெரிக்க ராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவு செய்தி தொடர்பாளர் டிம் ஹாக்கின்ஸ் கூறுகையில், எங்கள் படைவீரர்களின் தற்காப்புக்காக ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி முகாமிட்டிருந்த ஈரான் படையின் ராணுவ தளபாடங்கள் ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என கூறினார். இந்த தாக்குதலால் ஈரான் அமெரிக்கா அமைதி ஒப்பந்தத்தின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெளிவாக தெரியவில்லை. எனினும் ஓர் உடன்பாடு எட்டப்படுவது இன்னும் சாத்தியம் என தற்போது இந்திய சுற்றுலா பயணத்தில் உள்ள அமெரிக்க வெளிவிவகார அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியுள்ளார். இதனிடையே ஈரானின் உச்ச தலைவர் மொஜ்தபா ஹமேனி மத்திய கிழக்கு இனி அமெரிக்க தளங்களுக்கு கேடியமாக செயற்படாது என கூறினார். ஹஜ் யாத்திரை இன்றைய தினம் அவர் வெளியிட்ட அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதே சமயம் ஈரானின் வான்பெல்லிக்குள் நுழைந்த அமெரிக்காவின் MQ-9 ட்ரேப்பர் ரக ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்தது. ஆளில்லா விமானம் F-35 விமானம் ஆகிய ஈரானுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தின. இதற்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டது. எனினும் இந்த விமானம் எப்போது சுட்டு வீழ்த்தப்பட்டது என்ற விவரங்களை ஈரான் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தலை நடத்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி பற்றாக்குறையால் இந்த ஆண்டு தேர்தலை நடத்த முடியாது என கூற்றுக்களை அரசாங்கம் நிராகரிப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதிச தெரிவித்தார். இன்று மே 26 அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டில் மாகாண சபைகள் தேர்தல் தொடர்பில் JVP பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா கூறிய கருத்து தொடர்பில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இதற்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடுகளில் எந்த பிரச்சனையும் இல்லை, தேவையான நிதி ஏற்கனவே ஒதுக்கிவிடப்பட்டது. எனினும் தேர்தல் முறைமை குறித்த சட்ட ரீதியான சிக்கல்கள் தீர்க்கப்பட்டால் மாகாண சபைகள் தேர்தலை நடத்துவதில் எந்தவித தடையும் இல்லை. தேவையான சட்ட கட்டமைப்பு அமைக்கப்பட்டவுடன் மாகாண சபை தேர்தல்களை அரசாங்கத்தால் கூடிய விரைவில் நடத்த முடியும் என்று அவர் கூறினார். இதனிடையே மாகாண சபைகள் தேர்தலை தற்காலிகமாக பழைய முறையில் நடத்துவதற்கு அரசியல் கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. மாகாண சபைகள் தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பது குறித்து அரசியல் கட்சிகளின் கருத்துக்களை பெறும் நோக்கில் பெப்ரல் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த கலந்துரையாடலிலேயே இந்த முடிவு எட்டப்பட்டது. புகையிலை பயன்பாடு காரணமாக ஆண்டுதோறும் 22,000க்கும் அதிகமானோர் மரணமடைகின்றனர் என புகையிலை மற்றும் மதுசாரம் மீதான தேசிய அதிகார சபை தெரிவித்துள்ளது. புகையிலை பயன்பாட்டால் 200க்கும் மேற்பட்ட நோய்கள் ஏற்படுகின்றது என அந்த சபையின் தலைவரும் மருத்துவருமான ஆனந்த் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு கொழும்பில் நடாத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இந்த சிறிய நாட்டிற்குள் புகையிலை பயன்பாட்டால் வருடத்துக்கு சுமார் 22,000 பேர் வரை மரணமடைகின்றனர். பொருளாதார இழப்புகள் பற்றி பேசினால் 2016 ஆண்டு மதிப்பீட்டின்படி வருடத்துக்கு தோராயமாக 21,400 கோடி ரூபாய் செலவாகின்றது. இது ஒரு தாமரை கோபுரம் கட்டுவதற்கு சமம். புகையிலையால் ஏற்படும் பாதிப்புகளை பராமரிப்பதற்காக நாம் செலவிடும் தொகையானது 16 தாமரை கோபுரங்களை கட்டுவதற்கு அல்லது 2 அதிவேக நெடுஞ்சாலைகளை அமைப்பதற்கு செலவாகும் தொகையாகும். அத்துடன் இலங்கையில் மாத்திரம் 90 லட்சம் முதல் 1,10 லட்சம் வரையிலான சிகரெட் பில்டர்கள் சூழலில் விடுவிக்கப்படுகின்றன. இந்த உபயோகிக்கப்பட்ட பில்டர்களில் கடுமையான ரசாயனங்கள் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் பொருட்கள் உள்ளடங்கியுள்ளன. இவற்றால் சுற்றுச்சூழலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஏற்படும் பாதிப்புகள் அளவிட முடியாதவை என தெரிவித்தார். ஊவா மாகாணத்தில் கடந்த 5 மாதங்களில் மாத்திரம் 80 சிறுவர்கள் பாலியல் வழக்குகள் பதிவாகியுள்ளன என மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களம் தெரிவித்தது. அத்துடன் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட 604 சிறுவர்கள் ஊவா மாகாணத்தில் உள்ள 18 சிறுவர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு ஆணையாளர்
தெரிவித்தார். குறிப்பாக வெள்ளவாய, மொடராகல ஆகிய பகுதிகளில் இந்த சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த வருடத்துக்குள் சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பான 186 வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. இவற்றில் 80 வழக்குகள் பாலியல் வன்கொடுமை மற்றும் கடத்தல் தொடர்பானவை, 60 வழக்குகள் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் பொறுமைக்குரிய தொடர்பானவை, ஏனைய 60 வழக்குகள் சிறுவர்களின் பாதுகாப்பு மற்றும் பொறுப்புரிமை தொடர்பானவை என்றும் தெரிவிக்கப்பட்டது. AI என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியானது புதிய வடிவ அடிமைத்தனத்தை தோற்றுவிக்கின்றது என்று திருத்தந்தை 14ஆம் லியோ எச்சரித்துள்ளார். பூகோள அரசியல் மற்றும் வர்த்தக ஆதிக்கத்துக்காக சக்தி வாய்ந்த அல்காரிதம்களை உருவாக்குவதை விடுத்து AI தொழில்நுட்பத்தை உடனடியாக ஆயுதமற்றதாக்க வேண்டும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். ஆதிக்கம் மற்றும் மரணத்துக்கான ஒரு கருவியாக AI மாறுவதிலிருந்து அது விடுவிக்கப்பட வேண்டும். அணுசக்தியை போலவே இதுவும் மனிதகுலத்தின் ஒரு பொதுவான நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அமெரிக்கா ராணுவத்தின் தன்னிச்சையான போர் முறைகளுக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி வரும் முன்னணி AI நிறுவனமான ஆந்த்ரோபிக்கின் இணை நிறுவனர் கிறிஸ்தோபர் ஓலா திருத்தந்தையின் இந்த அறிக்கையை வரவேற்றுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய தாக்குதல்களால் மீண்டும் பதற்றத்தில் மத்திய கிழக்கு. மாகாண சபைகள் தேர்தலுக்கு நிதி தடையே கிடையாது, அரசாங்கம் அறிவிப்பு. வருடாந்தம் 22,000 பேரை கொள்ளும் புகைத்தல். ஊவா மாகாணத்தில் 5 மாதங்களில் 80 சிறார் பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள். AI புதிய வடிவ அடிமைத்தனத்தை உருவாக்குகிறது, திருத்தந்தை லியோ எச்சரிக்கை. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.